Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 1 மார்க் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 11th மாணவர்களுக்கு நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் பார்ட் 1ல் நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நிறையா நீங்களே டெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய 1 மார்க் கொஸ்டின் பேங்க் கரெக்டாக கொடுத்துருக்கு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுடைய சஃபுல்டு 1 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். வித் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சில கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம், சில கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். மிக முக்கியமாக 1 மார்க்ஸுடைய ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 2 பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த 2 பிடிஎஃப் லிங்கை கவர் பண்ணிட்டீங்கன்னாவே 1 மார்க்ஸில் முழுமையாக ஸ்கோர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் நல்லபடியாக படிங்க. கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் 1 மார்க்ஸ் இருக்குது. இப்போ காம்பவுண்ட் வேர்டு இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது, இடியம் இருக்குது, உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது, கொஸ்டின் டேக் இருக்குது, ப்ரிபோசிஷன் இருக்குது, கிளிப்டு ஃபார்ம் இருக்குது, ஃபாரின் வேர்டு இருக்குது, அக்ரோனிம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் 1 மார்க்ஸை நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணணும்னா அந்த கொஸ்டின்ஸுடைய மீனிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். ஏன்னா மீனிங் புரியாமல் ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி அதோடைய ஆப்ஷன்ஸுடைய மீனிங்கும் தெரியணும், அந்த வேர்டுடைய மீனிங் தெரியணும். பேசிக்காகவே நீங்கள் 10th மேக்ஸிமம் இதே கிராமர் பாட்டு தான் நிறையா வந்திருக்கு. ஒரு 14 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே 20 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நெக்ஸ்ட் இயர் 12th அந்த பார்ட் 1ல் சூப்பராக கெயின் பண்ணிடலாம். நேற்று இங்கிலீஷ் எக்ஸாம் 12th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டாங்க. ஸோ நிறையா மாணவர்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் புரிஞ்சு அந்த கான்செப்டை புரிஞ்சால் மட்டுமே தான் ஒவ்வொரு கிராமர்லையும் நம்ம அட்டன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் டேக் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதனுடைய பேசிக் புரிஞ்சுக்கணும். இப்போ கொஸ்டின் டேக்கில் லெட்டர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணால் அதற்குரிய ஆன்சர் செல்வி தான். அதே மாதிரி கொஸ்டின் டேக்கில் கொஸ்டினில் நாட் வரலை அப்படின்னா ஆன்சரில் நாட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எ டீச்சர் அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா இதற்கு ஆன்சர் இஸ் நாட் ஹீ, இதுதான் ஆன்சர். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ மீடியம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் மீடியா, ஸ்ட்ரேட்டம்னா ஸ்ட்ரேட்டா, டேட்டம்னா டேட்டா, இந்த மாதிரி நிறையா க்ளூஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் தான் வரும், டீர்னா டீர் தான் வரும். அதே மாதிரி காம்பவுண்ட் வேர்டு, ப்ரீபோசிஷன், ஃப்ரேசல் வெர்ப்ஸு, கிளிப்டு ஃபார்மு, அக்ரோனிம்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்னா உங்களுக்கு தெரியணும். எது சப்ஜெக்ட், எது வெர்பு, எது ஐயோ டியோ, இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தான் முழுமையாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 20க்கு 20 தட்டி தூக்குறதுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கு, ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொஸ்டினும் கொடுத்துருக்கு. ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். கான்ஃபிடண்ட்டாக 2 கொஸ்டின் பேங்கை படிங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகளை முழுமையாக பார்ட் 1ல் 20 எடுக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் ஃபுல் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க லிங்க் கொடுத்து டெவலப் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளை எழுதக்கூடிய அந்த இங்கிலீஷ் எக்ஸாமை சூப்பராக எழுதுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.